Hi students, welcome to our channel. So இந்த வீடியோவில் நாம 11th ஸ்டாண்டர்டுக்கு பிசிக்ஸ்க்கான குவார்டர்லி எக்ஸாமினேஷன் 2025க்கான இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஸ்டின் ஃபார் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் இல்லைன்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அப்போ தான் நீங்கள் ஃபியூச்சரில் எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இப்போ 11th ஃபிசிக்ஸ்க்கு உங்களுக்கு இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு முக்கியமான டீட்டெயில் கொஷின்ஸ் சரியா. இப்போ போர்ஷன் நமக்கு தெரியும், மொத்தம் நமக்கு வால்யூம் 1 ஃபுல்லு, வால்யூம் 2ல 6.2.5 வரைக்கும் இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த போர்ஷனில் இருக்கக்கூடிய 5 மார்க் கொஷின்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ இதில் நான் சொல்லக்கூடிய இந்த 5 மார்க் கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனில் 5 மார்க் கொஷின்ஸுமே அட்டன் பண்ண முடியும். ஸோ 5 மார்க் அந்த பார்ட் 4ல் 5 into 5 25 மார்க்ஸ் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அப்படிப்பட்ட முக்கியமான அந்த 5 மார்க் கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ சாப்டர் வைஸே கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் அப்படியே பார்த்துக்கிறங்க சரியா. ஸோ சாப்டர் 1ல பாருங்க, ட்ரையாங்குலேஷன் மெத்தட் அண்ட் ரேடார் மெத்தட் டு மெஷர் லாங் டிஸ்டன்ஸ், நீண்ட தொலைவுகளை அளக்கும் முக்கோண முறை மற்றும் ரேடார் முறை. வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ், பிழைகளின் வெவ்வேறு வகைகள். தி ப்ரொபகேஷன் ஆஃப் எரர், இதில் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன், பிழைகளின் பெருக்கம், கூட்டல் கழித்தலில் பிழைகளின் பெருக்கம். ஹோமோஜினிட்டி ஆஃப் டைமென்ஷன்ஸ், பரிமாணத்தின் ஒருபடித்தான நெறிமுறை மற்றும் அதன் பயன்கள் சரியா. சாப்டர் 1ல இந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 2ல ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன், வெக்டர் கூடுதலின் முக்கோண விதி. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் அண்ட் வெக்டார் ப்ராடக்ட்ஸ், ஸ்கேலார் மற்றும் வெக்டார் பெருக்கல்களின் பண்புகள். கைனமெட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஃபார் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன், மாறாத முடுக்கம் பெற்ற பொருள்களின் இயக்க சமன்பாடுகள். derive the expression for centripetal acceleration, மைய நோக்கு முடுக்கத்திற்கான கோவையை பெறுக. சாப்டர் 2லையும் ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ், இதனாலையும் நல்லா பார்த்துக்கிறங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 3 லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், நேர்கோட்டு உந்தமாரா விதியை நிரூபி. வாட் ஆர் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ், ஸ்டேட் லாமிஸ் தியரம், ஒரு மைய விசைகள் என்றால் என்ன, லாமியின் தேற்றத்தை கூறுக. டிஃபரன்ஷியேட் சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் அண்ட் சென்ட்ரிஃபுகல் ஃபோர்ஸ், மைய நோக்கு விசை மற்றும் மைய விலக்கு விசைகளுக்கான வேறுபாடு. மோஷன் ஆஃப் பிளாக்ஸ் கனெக்டட் பை எ ஸ்ட்ரிங் இன் வெர்டிகல் மோஷன், மெல்லிய கம்பி நூலினால் இணைக்கப்பட்ட கனப்பொருளின் இயக்கத்தை செங்குத்து திசையில் விளக்குக. மோஷன் ஆஃப் பிளாக்ஸ் கனெக்டட் பை எ ஸ்ட்ரிங் இன் ஹரிசாண்டல் மோஷன், மெல்லிய கம்பி நூலினால் இணைக்கப்பட்ட கனப்பொருளின் இயக்கத்தை கிடைமட்ட திசையில் விளக்குக. மெத்தட் ஆஃப் மெஷரிங் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ், குறுக்கு கோணத்தை கண்டறிவதற்கான சோதனை. பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ், வளைவு சாலைகளின் வெளிப்புற விளிம்பு உயர்த்தப்படுவதற்கான நோக்கம் சரியா. சாப்டர் 3ல நமக்கு 7 கொஸ்டின்ஸ் இருக்கு. என்ன பெரிய சாப்டர், அதனால இந்த 7 கொஸ்டின்ஸை நல்லா பார்த்துக்கணும். இந்த 7 தாண்டி உங்களுக்கு வரப்போறது இல்லை. நெக்ஸ்ட் சாப்டர் 4 ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல் வித் எக்ஸாம்பிள், வேலை ஆற்றல் தத்துவம் எடுத்துக்காட்டுடன் விளக்குங்க. எக்ஸ்பிரஷன் ஃபார் எலாஸ்டிக் கொலிஷன் இன் 1 dimension, வேரியஸ் கேசஸ், ஒரு பரிமாண மீட்சி மோதல். இன் எலாஸ்டிக் கொலிஷன், டே டு டே லைஃப் எக்ஸாம்பிள், மீட்சியற்ற மோதல். நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஒர்க் டன் பை எ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அண்ட் வேரியபிள் ஃபோர்ஸ், மாறா விசை மற்றும் மாறும் விசையில் செய்யப்பட்ட வேலைகளுக்கு இடையேயான வேறுபாடு சரியா. சாப்டர் 4ல இந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ். சாப்டர் 5ல டைப்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம் வித் எக்ஸாம்பிள், சமநிலையின் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் வித் எக்ஸாம்பிள், கோண உந்தமாரா விதியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அப்புறம் ரோலிங் ஆன் இன்க்ளைன்டு பிளேன் அண்ட் அரைவ் இட்ஸ் எக்ஸ்பிரஷன் ஃபார் த ஆக்சலரேஷன், சாய்தளத்தில் உருளுதலை விவரி, அதன் முடுக்கத்திற்கான சமன்பாடு. பேரலல் ஆக்சிஸ் தியரம், இணையச்சு தேற்றத்தை விளக்குக. பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம், செங்குத்து அச்சு தேற்றத்தை விளக்கு. இந்த 2 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 2ல ஒன்று நமக்கு ரிப்பீட்டடா என்ன பண்றாங்க, எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ ராட் அபவுட் இட்ஸ் சென்டர் அண்ட் பெர்பெண்டிகுலர் டு த ராட், தண்டு ஒன்றின் நிலைம திருப்பு திறனை அதன் மையம் வழியாகவும் தண்டிற்கு செங்குத்தாகவும் அச்சை பொருத்துமான சமன்பாட்டை விவரி.
இப்போ சாப்டர் 5ல ஒரு 6 5 மார்க் கொஷின்ஸ். ஸோ மொத்தம் இந்த 5 சாப்டர்ஸும், அதாவது வால்யூம் 1ல இருந்து உங்களுக்கு 25 5 மார்க் கொஷின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தாண்டி உங்களுக்கு வேற 5 மார்க் கேட்டாலும் நீங்க சாய்ஸ்ல விட்டுட்டு எழுதுற மாதிரி தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ 6வது சாப்டர் பொறுத்த வரைக்கும் அந்த 6.2.5 வரைக்கும் இருக்குது. அதுல எந்த 5 மார்க்கும் கிடையாது முக்கியமானது. ஸோ நீங்கள் இந்த வால்யூம் 1 மட்டும் தரவா படித்தாலே போதும். கண்டிப்பாக உங்களால் இந்த குவார்டர்லி எக்ஸாமில் 5 × 5 25 மார்க்ஸ் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நம்பிக்கையோட படித்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.